ஹலோ. குட் மார்னிங் மேடம். ஐம் காலிங் ஃப்ரம் ஏபிசி பேங்க். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் தேவைப்பட்டா நாங்கள் ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறோம். காலை வேலையில் வெள்ளிக்கிழமை அதுவுமா எதுக்கு நான் கடங்காரி ஆக்கணும்னு குறியா இருக்கீங்க? நான் ஏற்கனவே நிறைய லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அவசப்பட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது தான் எல்லா டிஸ்டர்பன்ஸும் வரும். ஹலோ காயத்ரி, சொல்லு. ஆமா, அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். ஃபர்டிலிட்டி கிளினிக்கு. அம்மா யாரையோ பார்க்க போயிருக்காங்க. சரி, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே? என்னது, இன்னைக்கு மீட் பண்ணுமா? சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் திங்க் பண்ணல. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ஓகே ஓகே, பழக்கம் போல சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு. சரி, ஃபோன் வச்சிடுறேன். முடிஞ்சா లంచ్ టైంలో ఫోన్ చేస్తాను. ఓకే, బాయ్. நீங்க பிரியாங்கிறது? நான்டா. நான் குட் டே ஃப்ளவர் ஷாப்ல இருந்து வரேன். இந்தாங்க. யார் அதை அனுப்பிச்சாங்க? தெரியல மேடம், இந்த அட்ரஸ்ல அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஹேவ் எ குட் டே மேம். குட் மார்னிங். என்ன ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்கே லேட்டாக வந்திருக்கீங்க? ஸோ வாட், எங்கே போனாலும் எங்களுக்கு கொடுத்து வச்ச டிசப்பாயின்மெண்ட் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
சாரி மேடம், டிராஃபிக்கில் மாட்டினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 10 வருஷம். கல்யாணம் ஆன புதுசில் உடனே குழந்தை வேணான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதுவே இப்போ காஸ்ட்லி லேப்ஸும் தோணுது. அப்படி நீங்கள் தீர்மானமாக சொல்லிட முடியாது. We have lost all our hopes. கன்சல்ட் பண்ண டாக்டரும் கிடையாது, சுத்தாத அரச மரமும் கிடையாது, பண்ணாத அங்க பிரச்சனமும் கிடையாது. இப்போ கூட யாரோ ஒருத்தர், அது என்ன ஹோமம் சொன்னாரு? சந்தான கோபால ஹோமம். சந்தான கோபால ஹோமம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. பாருங்க, அது அவங்கவங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. இந்த காலத்துல சயின்ஸ் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்லேருந்து குளோனிங் வரைக்கும் என்னமோலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே ஹோமம் யாகம் இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். இதை பாருங்க, இங்கே கவுன்சிலிங்க்கு வரவங்க கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மாதிரி மென்டல் கம்பேட்டபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் டெவலப் பண்ணிக்க கூடாது. இனிமே நமக்கு குழந்தைகளே உண்டாகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அதனால என்ன ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் அது குழந்தைகளே பிறக்காது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் கொண்டு போய் விடும். ஸோ யூ மஸ்ட் ட்ரை அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். யூ கேன். ஏன்னா நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ராஜேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. ஹலோ, அடுத்த கப்பலை வர சொல்லுங்க. அனுப்புகிறேன் மேடம். பார்த்தா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கும், அவங்க புருஷனுக்கு 27 வயசு கூட இருக்காது. தேவையில்லாமல் பம்பளக்காத. சரிங்க மேடம். வர சொல்லு. குட் மார்னிங் பிரியா. என்ன பிரியா, இவ்வளோ மரியாதை தேவையில்லை, உட்கார். என்னம்மா இது? என்னம்மா இது? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? ரிலாக்ஸ் பிரியா. எதுக்காக அவங்கள சத்தம் போடுற? அவங்க என்னை கூட்டிட்டு வரல, நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். கவுன்சிலிங்காக பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீ 1/2 மணி நேரம் என் கூட பேசிதான் ஆகணும். இதுக்கு தான் காலையில வீட்லேருந்து சீக்கிரம் கிளம்பி போனியா? எங்க போறேன்னு கூட சொல்லாம? பிரியா, வளவளன்னு பேசுறதோ இப்படி இழுத்தடிக்கிறதோ எனக்கு பிடிக்காது. யூனோ, ஐ எம் a businessman. பட் மேரேஜ் இஸ் நாட் அ பிசினஸ். எக்ஸாக்ட்லி. அதனால தான் நானும் பொறுமையா இருக்கிறேன். என்னோட பணத்துக்கும் என்னோட அந்தஸ்துக்கும் எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஐ கேன் பை எனிதிங் அண்ட் எனிபடி. இப்போ நீ சம்பந்தம் பேசல, வியாபாரம் தான் பேசுற. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்பலாம். இங்க வர பிரியா, நானும் ஒன்றும் வெட்டியா இல்லை, எனக்கும் 1008 வேலை இருக்கு. லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், ஓகே? என்னது இது? பிரிச்சு பாரு. இன்விடேஷன் ரொம்ப கிராண்டா இருக்கு. உள்ள டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா
டேட் மட்டும் ஏன் பிளாங்கா இருக்கு ராஜேஷ்? நீ சொல்லுந்தா விட்டு வச்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வருஷத்துல எல்லா முகூர்த்த நாளையும் ராஜமுத்தையால புக் பண்ணி வச்சிட்டேன். ரமனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். Now all I need is your date. ஸோ எங்கிட்டேருந்து உனக்கு தேவை என் டேட் மட்டும்தான்ல? ஆமா பிரியா. உட்கார் ராஜேஷ். இதுக்கு தான் வீட்டுக்கு பொக்கே அமிச்சியா? அதை நான் வீசி எறிஞ்சிட்டேன். பிரியா, டோன்ட் ஷவுட். இது கிளினிக். சிட் டவுன். அப்படி என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் என்ன பிடிக்கல உனக்கு? நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் ஒரு பணக்காரன் உன் வெல்த்தை ஃப்ளாஷ் பண்ணுறல, முதல்ல அது எனக்கு பிடிக்கல. பணத்தால் எதை வேணா சாதிக்கிறான்னு நினைக்கிற உன் நினைப்பு, அதுவும் எனக்கு பிடிக்கல. சப்போர்ட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்தா நான் சம்மதிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? எப்போ அடுத்தவங்களோட சப்போர்ட்டை நீ எதிர்பார்க்குறியோ அப்பவே உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த அவநம்பிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. மொத்தத்துல உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கல. கிளியர்? இன்விடேஷன் வெக்கமா இல்ல? பிரியா, என்னடி பைத்தியக்காரத்தனம் பண்ற? ஆண்டி ரிலாக்ஸ், உட்கார். இந்த ஒரு பத்திரிகை கிழிச்சு போட்டதுனால நம்ம கல்யாணமே நின்னு போயிடுன்னு நினைச்சிடாத. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா என்ன நடக்கும். அதுவும் என்னோட தான் நடக்கும். வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இட்ஸ் a challenge. என்ன பதிலுக்கு நானும் சேலஞ்ச் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறியா? கெட் அவுட். மாத்த போகுது. எழுதுறது நிறுத்துனா நீ நிறுத்துவியா? உனக்கு பிடிச்சது நீ செஞ்சுட்டு இருக்க, எங்களுக்கு பிடிச்சது நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னால எழுத முடியல. நாளைக்குள்ள இந்த கதையை நான் கொடுத்தாகணும். அந்த கன்றாவியை ஸ்டாப் பண்ணி தொலைங்க. கதையில கான்சென்ட்ரேட் பண்றவனுக்கு கண்ட கன்றாவிலாம் காதுல விழக்கூடாது சார். ரிப்பீட். கதையில கான்சென்ட்ரேட் பண்றவனுக்கு கண்ட கன்றாவிலாம் காதுல விழக்கூடாது சார். கா 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 கலக்கிட்டடா. பல டிஸ்டர்பன்ஸுகளுக்கு நடுவில் எழுதுறவன் தான் சக்சஸ்ஃபுல் ரைட்டர்.
பொறுமையா வர மாட்டியா என்ன பிளைட்டா ஓட்டுறா சார் நான் பார்த்தேன் சார் அந்த அவர் தான் சார் கீழே விழுந்தாரு. ஏய் என்ன இட்ஸ் நம்ம ராங்கா பேசுறா போட்டேன்னா என்ன கை வாங்குற? நான் தான் இடிக்கலங்கிறல அவரை தான் தடுமாறி விழுந்தாரு. தாம என்ன பிரச்சனை பாரா மாப்ள இடிச்சிட்டு ரொம்ப ஓவரா பேசுனீங்க. நான் இடிக்கலங்கிறல அப்புறம் நான் இடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் இடிக்கலன்னு அவர் சொல்லிட்டோம்யா. சொல்லுங்க பெரியவரே. நான் என்ன உங்கள? என்ன நீ எங்க வந்து எங்க பேசுறீங்க? நான் எங்க ஏரியா உங்க ஏரியாங்கற. நான் இது பணம் பெறுகிறது புது வழியா உங்களுக்கு. ஏய் ஏய் பணம் எங்கடா? இருங்கப்பா அந்த ஆளு மேல தப்பு இல்லப்பா இவன் மேலதான்ப்பா தப்பு நான் தான்ப்பா விழுந்துட்டேன் விடுங்கப்பா போங்கப்பா மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? இங்க இருந்தவங்க எல்லாம் எல்லாம் போயிட்டாங்க மேடம். நீங்க வாங்க போலாம்.